விடுதலை சிறுத்தையினுடைய முகாம் அமைப்பாளர், துணை அமைப்பாளர் அவர்களுக்கும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அம்மா சௌரியமா இருக்கீங்களா? சந்தோஷம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் இப்ப சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். என்ன அப்படின்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்ப மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. அதை மே மாசத்துக்கு பிறகு 2000 ரூபாய் மாத்திரதா சொல்லியிருக்காரு, கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. ஓஏபி 1200 ரூபாய் கொடுத்தாங்க, அதை 2000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் பள்ளிக்கு வர குழந்தைகள் 5ஆம் வகுப்புலையும் படிச்சா சாப்பாடு காலை உணவுன்னு சொன்னாங்க, அது 8ஆம் வகுப்புலையும் கொடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம பிள்ளைகள் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் டவுன்ல போய் படிச்சாங்கன்னா, காலேஜில் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. பொங்கலுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால எல்லாரும் பெண்கள்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதனால கொஞ்ச நாளைக்கு அந்த பணத்தை நிறுத்தலாம்னு சொன்னாங்க. அது தெரிஞ்ச உடனே நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரே ராத்திரில 5000 ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். 5000 ரூபாய் கொடுத்தாங்க. எனவே அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கணும். அது மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஃபேனு, இது மாதிரி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் குக்கர், இதெல்லாம் ரிப்பேர்லாம் தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் கொண்டு வந்து புது கடையில் கொண்டு போய் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் எந்த கம்பெனியில் வேணாலும் கொடுத்துட்டு